இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் பேசிக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் டாஸ்க்ஸ் ஒரு 6 டாஸ்க் இருக்குது. இந்த 6 டாஸ்க்கை வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேசிக் டாஸ்க்கோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட கோடு வந்து எக்ஸ்ட்ரீமாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இல்லாட்டி அதில் வந்து பயங்கரமான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு கோட் பண்ணியிருப்பாங்கன்ற அர்த்தம் கிடையாது. சில சமயங்களில் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஹைட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பர்பஸ்க்காக இந்த டாஸ்க்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட் டாஸ்க் வந்து ஒரு HTML டாஸ்க். இந்த டாஸ்கில் வந்து என்டர் த கீ டு கன்ஃபார்ம் அப்படின்ருக்கு. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கீ நம்ம கொடுத்தோன்னா சாரி யூ ஹேவ் நாட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, உங்களுக்கு இன்னும் எதனா இன்ஃபர்மேஷன் தேவை, இல்லாட்டி இந்த கான்செப்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற அந்த நீட் ஹெல்ப்பில் கிளிக் பண்ணி எங்களோட அந்த ட்ரைனர்ஸோடு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த வெப்சைட் வந்து ஒரு நார்மல் வெப்சைட் மாதிரி இருக்குது. இங்கே ஆஸ் யூஷுவல் டேப்ஸு, பட்டன்ஸு எல்லாமே இருக்குது. இதோட கோடை நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து பார்ப்போம். இந்த பேஜ் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் இருக்கிற எல்லா கோடும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த கோடில் வந்து நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றதை எப்பயுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டில் என்னென்ன மாதிரியான கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நம்ம நிறையா ஆடான்ஸ் அப்புறம் வந்து ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஜை கிளிக் பண்ணி இதோட ஃப்ரேம் சோர்ஸ் பார்க்க போகிறேன். இந்த கோட் மட்டும் நமக்கு தனியாக வரும். இப்போது எனக்கு வந்து இந்த கோடில் வந்து ஒரு பர்டிகுலர் கோடில் இந்த இடத்துல நான் சப்மிட்டுன்னு கொடுத்தேன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதில் ரைட் கிளிக் பண்ணி இதோட இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ரௌசரோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் இருக்கிற இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குது, மெத்தட் போஸ்ட்டில் இருக்குது, சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. வேறு ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரௌசர் கோடில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் கோடில் இங்கே நமக்கு வந்து டெலீட் பண்ணாத ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த கமெண்ட்டில் ஒரு ஹிண்ட் இருக்குது. யுவர் பாஸ்வேர்ட் இஸ் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து எல்லா டைமும் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சில சமயம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீட்டா வேர்ஷனில் வந்து இது மாதிரியான சில லூப் ஹோல்ஸ் வந்து விட்டு வச்சுருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் அவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து அந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை அவங்க ப்ராப்பராக டெலீட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இது மாதிரியான லூப் ஹோல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கமெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு நமக்கு ஒன்று அவைலபிளாக இருந்திருக்கு. இந்த பாஸ்வேர்டை இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதை நான் பேஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் உங்களுக்காக அது என்ன பாஸ்வேர்டு நான் காட்டுறேன். இந்த இடத்துல டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு இருக்குது. இதை வந்து நான் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றுறேன். இங்கே டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிட்டேன்னா இங்கே பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிடும். இப்போ நான் அதை சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பேசிக் ஒரு லூப் ஹோல். இதை வந்து நீங்கள் வந்து எல்லா டைமும் அப்ளிகபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இது வந்து ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து லைவில் வந்திருக்குது, இல்லாட்டி நீங்கள் டார்கெட் பண்ணுற அந்த வெப்சைட்டோ அந்த டெவலப்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இருக்குன்றதை வந்து இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு டைம் இதுமாரி வெப் அப்ளிகேஷன்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கோட்ஸையும் அதோட சோர்ஸ் கோட்ஸையும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்.
இப்போது நம்ம பேசிக் டாஸ்க்கு 2 பார்க்க போகிறோம். டாஸ்க் 2 செலக்ட் பண்ணுறேன். இப்போ டாஸ்க் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டாஸ்க். இதுவும் ஃபஸ்ட்டு டாஸ்க் மாதிரியே வந்து என்டர் த பாஸ்வேர்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு ப்ரொவைட் பண்ணலை. இதோட சோர்ஸ் கோட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இங்கே வந்து ஒரு ஐஃப்ரேம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐஃப்ரேமோட பேஜ் எங்கே இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் பாக்ஸ், இந்த ஐஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஃப்ரேம் கோடை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரேமோட சோர்ஸ் கோடை எடுத்து பார்த்துட்ருக்கேன். இந்த சோர்ஸ் கோடில் வந்து நமக்கு ஏதாவது ஹிண்ட்டோ இன்ஃபர்மேஷனோ இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபார்ம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஃபார்ம் வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை இப்போ நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நோட் பேடில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து நம்ம கிராக் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டு. ஒரு வேரியபிள் பாஸ்வேர்டில் வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு ஃபார் லூப்பில் வேரியபிள் I = 0, I <password length I = I + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் = result plus percentage plus password.substring I, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் வச்சு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு நம்பராக வந்து அவங்க லூப்பில் எடுத்திருக்காங்க. I = 0லேருந்து அந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும் லூப்பில் எடுத்திருக்காங்க. I = I + 2. அப்போ ஒவ்வொரு லூப்லேயும் வந்து 2 கேரக்டர் எடுக்க போது ரிசல்ட் = %d password.substring I, 2. அப்போ ஒவ்வொரு ரெண்டாவது கேரக்டருக்கு அப்புறம் ஒரு %d வரப்போகுது. ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு நமக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு % வந்துடும். அடுத்து இங்கே ஒரு %, இதில் ஒரு %. இப்போது இந்த கோடை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் வந்து %62, %6c, %61 அப்படின்னு வரிசையாக ஒரு செர்டைன் நம்பர் இருக்குது. இப்போது இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு கெஸ் பண்ணி பார்க்கணும். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெக்ஸாடெசிமலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங்காக இருக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி இது வந்து ASCII கோட் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து ASCII கோட் அந்த சார்ட்டோட இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ASCII டேபிள் இருக்கிற அந்த ASCIItable.com அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ASCII டேபிளோட கோட்ஸ் இருக்குது. இந்த கோட்ஸில் இருக்கிற நம்பர்ஸையும் இதில் இருக்கிற நம்பர்ஸையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து %62 வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸ் கோடு வந்து B, 6C வந்து L, 61 வந்து A, B, L, A. அடுத்து 63 6B, 63 வந்து C, 6B வந்து K, 63 வந்து C, 6B வந்து K. அடுத்து 68 61, 68 வந்து H, 61 வந்து A, H, A. அடுத்து 74 73, 74 வந்து T,
78 74 73 74 வந்து T, 73 வந்து S. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து பிளாக் ஹேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துருக்கு. இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். BLACKHATS இந்த வேர்டை இப்போ நான் காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் இப்போ பேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்ப ரிவ்யூ பண்ணலாம். இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட சோர்ஸ் கோட் எடுத்து பார்த்தோம். இந்த சோர்ஸ் கோடில் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாஸ்வேர்ட் சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்குற அவங்களோட கோடிங் படி நம்ம அதை க்ராக் பண்ணி அதை ஆஸ்கி கேரக்டர் மூலமாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடச்சிருக்கு. அந்த பாஸ்வேர்ட் செட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பேஜில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு என்கோடட் பாஸ்வேர்டை செட் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது ஒரு டைரக்ட் டேட்டாவாக இருந்துச்சு. இப்போது ஒரு என்கோடட் டேட்டா, அந்த என்கோடட் டேட்டா வந்து நம்ம இப்போ க்ராக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம பேசிக்கில் இருக்கிற தேர்ட் டாஸ்க்கை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டாஸ்க்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் டாஸ்கில் செகண்ட் டாஸ்க் இது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்டர் த பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை இதில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் இதோட பேஜ் சோர்ஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பேஜ் சோர்ஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃப்ரேம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு ஐ ஃப்ரேம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஃப்ரேம் சோர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃப்ரேம் சோர்ஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இடத்துல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நோட்பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பாஸ்வேர்டில் வந்து ஒரு என்கோடட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு மேனிப்புலேஷன் ஒன்று வச்சுருக்குறாங்க. இது பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி இங்கே ஆன்சர் கொடுக்குற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேரியபிள் பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா %363 %3 டிஜிட் நம்பர் %3 டிஜிட் அப்படின்னு வரிசையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டாஸ்கில் பார்த்தப்ப நம்ம பர்சன்டேஜ் போட்டு 2 நம்பர் தான் பார்த்துருக்கோம். இதில் 3 நம்பர் இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இதை நம்ம இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே %d பக்கத்தில் ஒரு d கமா அதை வந்து பர்சன்டேஜாக ரீப்ளேஸ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து 2 கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து %, இன்னொன்று வந்து அடுத்த டிஜிட். இப்போது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தோன்னா இது ரெண்டையுமே வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து இருக்கிறதுல பர்சன்டேஜ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகும். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன டாஸ்கில் இருந்த மாதிரியே ஒரு பர்சன்டேஜ் ஃபாலோட் பை 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இப்போ %, 63, 79, 62, 65 இது மாதிரி இருக்குது. இந்த கேரக்டர் நம்ம இதோட ஹெக்ஸ் கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரௌசருக்கு போகிறோம். ப்ரௌசரில் ஆஸ்கி டேபிள் ஓப்பன் பண்ணுறோம். ஆஸ்கி டேபிளில் இங்கே இருக்கிற அந்த நம்பரை செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 63 வந்து C 79, 62 79 வந்து Y
7962 CYB இருக்குது. 6572 65 வந்து E, 72 வந்து R. ER 6372 63 C 72 வந்து R. CR 69 6D 65 69 I. அடுத்து வந்து 6D வந்து M. அடுத்து வந்து 65 வந்து E. IME. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க போர்டு வந்து பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம். இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான போர்டாக இருக்கனால ஒருவேளை இது அந்த பாஸ்வேர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், அந்த பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பேசிக்கில் இருக்கிற 4th டாஸ்க் வந்துட்டோம். இதுவும் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டாஸ்க்கு. இந்த பாஸ்வேர்டோட வேலிடேஷன் வந்து அவங்க ஜாவா ஸ்கிரிப்டில் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது எப்படி கிராக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பேஜில் வந்து அவங்க ஐஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம டைரெக்டாக அந்த பேஜோட ஃப்ரேம் சோர்ஸ்க்கு போயிடலாம். ஃப்ரேம் சோர்ஸில் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்கிரிப்டை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நோட்பேடில் போடுறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் form.pass.value is equal to the password file is file.txt அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டைவர்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. the password file is file.txtன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு .txt ஃபைலாக இருக்கலாமா, இல்லை இதுவே வந்து அந்த பாஸ்வேர்டாக இருக்கலாமான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது நான் இந்த ஃபைலை நேமை காப்பி பண்ணிக்கிட்டேன். அந்த பாஸ்வேர்டை இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஒரு வேளை அது வந்து வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ட்ரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த பேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா அப்படி ஒரு ஃபைல் இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபைல் நேம் தான், அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது டாஸ்க் 5க்கு நம்ம வரோம். டாஸ்க் 5 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட் டாஸ்க் 4. அஸ் யூஷுவல் நம்ம இதோட சோர்ஸ் பேஜ்குள்ளே போகிறோம். சோர்ஸ் பேஜ்குள்ளே போனோன்னா ஓகே, இங்கே ஐஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதனால் டைரெக்டாக இதோட ஃப்ரேம் சோர்ஸ்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் சோர்ஸில் இங்கேயே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டைப் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இஃப் form.pass.value is equal to அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு form.pass.value அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததும் சில கேரக்டர்ஸ், அடுத்ததும் ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டைவர்ஷன் தான் அது. இதில் இப்போ எந்த பாஸ்வேர்டு எது வந்து என்கோடட் பாஸ்வேர்ட், இது மாதிரியான டவுட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த லைன்லேருந்து நமக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரிகிற விஷயம் என்னென்னா, டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்த ஒரு கன்வர்ஷனுமே கிடையாது. எந்த ஒரு என்கோடர் பேரோ இல்லை இதை வந்து எப்படி என்ன பண்ணணும், என்ன மேனிப்புலேட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாதனால இதை நம்ம டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 4ல் எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நம்ம 4th டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரியான ஒரு சில பாஸ்வேர்ட்ஸும் வந்து சில வெப்சைட்ஸில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் பாஸ்வேர்ட்ஸையும் நம்ம ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட 6th டாஸ்க்குக்கு போகிறேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் இதோட ஃப்ரேம் சோர்ஸில் போய்ட்டு நான் ஃப்ரேம் சோர்ஸ் பார்க்க போகிறேன். ஃப்ரேம் சோர்ஸில் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்ட் டைப் ஜாவா ஸ்கிரிப்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் form.pass.value is அப்படின்னு போட்டு இங்கே ஒரு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஒருவேளை டைரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து எதுவுமே வரல, அது அப்படியே கீழே பாப்பப் பண்ணியிருக்கு. அப்படின்னா இது வந்து அதோட பாஸ்வேர்ட் கிடையாது. ஓகே, பாஸ்வேர்டு இல்லை. அதனால் வேறு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா இஃப் form.pass.value is double equal toன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ் இல்லாமல் இதுமாரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு மேனிப்புலேஷன். இந்த நம்பர்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி இதோட ஆன்சர் தான் வந்து அதோட பாஸ்வேர்டு. ஸோ நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸை நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கலாம். 9 2 3 4 5 into 3 4 9 plus 4 3 5 minus 4 3 4 5. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு 3222445. இதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 3222495 3222495. இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3222495 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆன்சரும் கரெக்ட். ஸோ இது மாதிரியான டாஸ்க்ஸ் வந்து இன்னும் நீங்கள் வந்து இதிலே இருக்கிற அடுத்தடுத்த லெவல் டாஸ்க்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் CSRF ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு XSS டேர்ம், XSS ரிஃப்ளெக்டட், அது மாதிரியான நிறைய டாஸ்க் இருக்குது. அதனால் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரியல் டைமாக ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு வெப்சைட்ன்றனால நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டாஸ்கில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.